வணக்கம். மனித முன்னேற்றத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் நேரத்தை உருவாக்கினது தான். இப்போ நாம் பார்த்தோம்னா மற்ற எந்த விலங்குக்குமே நேரம்ங்கிற ஒன்று கிடையாது. ஒரு சிங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நேரம்னு ஒன்றும் கிடையாது. அது பசிக்கும் போது சாப்பிடுது, வயிறு நேரம்னு ஒன்றே படுத்துறது. இன்னும் சொல்ல போனால் நேரம் அதுங்களுக்கு எகெயின்ஸ்டாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு மான் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை ஏதாவது புலியோ அல்லது சிறுத்தையோ பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஒரு புலிக்கோ அல்லது ஒரு சிறுத்தைக்கோ ரொம்ப நேரம் உணவு கிடைக்காம போயிட்டாலும் அதுங்க பட்டினியாக கடந்து சாக வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஆனால் மனுஷன் மட்டும்தான் டைம் அப்படிங்கிற ஒன்றை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணான். அது காரணம் என்னன்னா, ஹீ ஒன்லி கிரியேட்டட் டைம். இப்போ மனிதன் எப்படி நேரத்தை உருவாக்கினான் நம்ம பார்க்கணும். நேரத்தை உருவாக்க முடியுமா? இந்த ரெண்டு கேள்வி வருது. இப்போ மனுஷன் ஐஸ் ஏஜில் கீழே வந்த உடனே அவன் என்ன பண்ணா, தன்னை விட வலிமையான விலங்குகளோடு போட்டி போட வேண்டிய ஒரு சூழல், வேட்டையாடி வாழ வேண்டிய சூழல். அப்போ அவன் என்ன பண்ணுறானாக்க, பல ஆயுதங்களை செய்கிறான். அந்த ஆயுதங்கள் கல்லாலான ஆயுதங்கள், மரத்தாலான ஆயுதங்கள்லாம் செய்கிறான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மரத்தை கீழே வீழ்த்தணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு கையை யூஸ் பண்ணி எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும். அதே ஒரு ரம்பை இருந்துச்சுன்னா அது ஒரு அரை மணி நேரத்தில் அந்த மரத்தை நம்மளால் அறுக்க முடியும். அப்போ என்னைக்கு ஆயுதங்கள் செய்ய ஆரம்பித்தானோ அப்போ என்னாச்சுன்னா, மற்ற விலங்குகள் மாதிரி இல்லாமல் 8 மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு செயலை 2 மணி நேரத்தில் செய்ய முடிஞ்சது. மீதி 6 மணி நேரம் அவன் சிந்திக்க தொடங்கினான். அந்த சிந்திக்கிற நேரத்தில் தான் அவனுக்கு என்னாச்சுன்னா, வேட்டையாடுபவனாகவும் சேகரிப்பவனாகவும் இருந்த அவன் விவசாயத்துக்கு போனான். அப்ப விவசாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவனை ஒரு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார வச்சது எது அப்படின்னா, மாமிச உணவு. இப்ப பாருங்க, ஒரு குரங்கு வாழைப்பழத்தை எதுக்காவது கொடுத்துட்டு சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? இந்த சில நேரங்களில் தவறாக பண்ணுவாங்க. இந்த மலையிலெல்லாம் ஏறும்போது சில குரங்குங்க ஓடி வரும், போகிறவங்க வாழைப்பழத்தெல்லாம் விட்டு எறிவாங்க. அது தப்புங்க. அப்படி பண்ணால் அது அந்த குரங்குக்கே கெட்டது. சில நேரங்களில் ஆக்சிடென்ட் ஆயிரும். ரெண்டாவது, குரங்குகள்லாம் அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடியதை வச்சு வாழ்கிறது தான் நல்லது. நாம் இந்த வாழைப்பழம் போட்டால் ஒரே குரங்கு கீழே ஓடி அதை எடுத்துகிட்டு போயிடும், மற்ற குரங்குகளுக்கு கொடுக்கவே கொடுக்காது. ரெண்டாவது, அதிக அளவில் சாப்பிட்றதும் அதுங்க உடம்புக்கு கெட்டது. இயற்கையாக வாழும்போது தான் அது இயல்பாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ குரங்குகளாக இருக்கும்போது, பிரைமேட்ஸாக இருக்கும்போது உணவை பகிர்ந்து கொள்ளலை. ஆனால் மனுஷன் மாமிசம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாமிச பட்சினிகள் தான் உணவை பகிர்ந்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு புலி வேட்டையாடிட்டு போயிடும், அடுத்தது கழுத புலி சிலதை சாப்பிட்டு போகும், அடுத்தது ஓநாய்கள் சாப்பிட்டு போகும், அதுக்கப்புறம் வல்லூர்கள் சாப்பிடும். ஏன்னா அதுங்களுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு போகக்கூடிய பகிர்ந்து கொள்ளுங்கிறது மாமிச பட்சினில தான் வந்தது. மனிதனும் மாமிசம் ஆரம்பித்த போது தான் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிடும், அடுத்ததுங்களுக்கு கொடுத்துட்டான். இல்லைன்னா விட்டா மாமிசம் எல்லாம் கெட்டு போயிடும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ அவன் என்னன்னா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது 2 மணி நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சா 6 மணி நேரம் அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு கிடைச்சது. அப்பதான் அவன் தன்னுடைய முன்னேற்றத்தை அவன் இன்னும் நல்ல டூல்ஸை செய்ய ஆரம்பிச்சான். எந்த இடத்துல தங்கலாம் அப்படின்னு அதை வடிவமைக்க ஆரம்பிச்சான், பேச ஆரம்பிச்சான். இது மாதிரி பல்வேறு விதமான பரிணாம வளர்ச்சி உருவாவதற்கு அவன் நேரத்தை உருவாக்கியது தான் காரணம். அப்ப வெற்றி பெற்ற ஒரு மனுஷனுக்கும் தோல்வி அடைகிற மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, யார் நேரத்தை அதிகம் உருவாக்குகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். 2 பேர் இருக்காங்க, ஏ பி. ஏ வெற்றி பெறாருன்னா அவர் அதிக நேரத்தை உருவாக்குறாருன்னு அர்த்தம். பி குறைவான நேரம். அதிக நேரத்தை எப்படி ஏ உருவாக்க முடியும்? அவருக்கும் 24 மணி நேரம் தானே, இவருக்கும் 24 மணி நேரம் தானே. அப்படின்னா பி 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் தூங்கலாம், 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணலாம், 3 மணி நேரம் டிவி பார்க்கலாம், 2 மணி நேரம் கொட்டாவி விடலாம். அப்போ அவர் நேரத்தை வேஸ்ட் பண்றாரு. ஆனா ஏ 6 மணி நேரம் தூங்குறாரு, 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யறாரு, மற்ற 3 மணி நேரம் படிக்கிறாரு, 8 மணி நேரம் தன்னுடைய பணியை பார்க்குறாரு, 2 மணி நேரம் புதுசாக ஒன்று கற்றுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நேரத்தை உருவாக்குறார். இப்போ நேரத்தை யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இப்போ நாம் எப்படி நேரத்தை உருவாக்கலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பெற்றோம்னா 2 மணி நேரத்தில் படிக்க வேண்டிய விஷயத்தை 1 மணி நேரத்தில் படிக்க முடியும். 2 மணி நேரம் பார்க்க வேண்டிய ஒரு ஃபைலை 1 மணி நேரத்தில் பார்க்க முடியும்.
காலையில் கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சிடுறது. அப்படி செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நிதானமாக சிந்திச்சு பிளான் பண்ண வேண்டியது செய்யலாம். மீட்டிங்ஸ் எல்லாம் மத்தியானம் வச்சுக்கலாம். ஏன்னா மைண்டு வந்து மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் மந்தமாகும். அந்த டைமில் மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நாம் அதில் ஃபைனலைஸ் பண்ணிடலாம். காலையில் முக்கியமான வேலைகள்லாம் பண்ணலாம். இப்படி நாம் வந்து நேரத்தை உருவாக்க முடியும். ஆகவே அதிகம் நேரத்தை உருவாக்க கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதிகம் வெற்றியை பெறுகிறார்கள். எனவே பரிணாம வளர்ச்சியில் மட்டுமல்ல, இன்று கூட நேரத்தை உருவாக்குவதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது. நன்றி, வணக்கம்.